வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தல் நிறைவு. வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பம். முதல் தேர்தல் முடிவை நள்ளிரவில் அறிவிக்க முடியும் என்று தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. வாக்களிப்பின் போது 3 மாகாணங்களிலும் 202 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்திற்கு பதிவாகியுள்ளது. சுதந்திர சதுக்கத்தில் அமைந்துள்ள உருவச்சிலை ஒன்றை அகற்றுமாறு நவநீதம் பிள்ளை தெரிவித்ததாக கூறப்படும் தவறான கருத்தை உடனடியாக திருத்திக் கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் இலங்கை விஜயம் தொடர்பில் ஐநா செயலாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதியுடன் நடைபெற்ற சந்திப்பில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் உள்ள இலங்கையின் முதலாவது பிரதமரின் உருவச்சிலையை அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவித்து வெளியிடப்பட்டுள்ள கருத்து தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அலுவலகம் இலங்கை அரசாங்கத்திற்கு முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளது. அந்த செய்தி பொய்யானது எனவும் அதனை உடனடியாக திருத்திக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நவநீதம் பிள்ளையின் அலுவலகம் கடந்த வாரம் கோரிக்கை விடுத்திருந்தது. Immediate retraction and public correction of this misinformation. This is News First, Election Headquarters. மாகாண சபை தேர்தல் 2013 தொடர்பில் விரிவான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நடைபெற்று முடிந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நம்முடன் தற்போது தேர்தல் விசேட கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் சந்திரிகா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவு பெற்று வாக்கெண்ணும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படும் நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். இன்று காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். கள நிலவரங்களை எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள், எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள், ரிப்போர்ட்டர் செய்தியாளர்கள் அனைவரும் துரித கதையில் கள நிலவரங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே தேர்தல் முடிவுகளையும் முந்திக் கொண்டு மும்மொழிகளிலும் வழங்குவதற்கு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக சிரசு டிவி, சக்தி டிவி, MTV ஸ்போர்ட்ஸ் ஊடாக மும்மொழிகளிலும் முந்திக் கொண்டு தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். அதற்கு முன்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் இன்று காலை இடம்பெற்ற தேர்தல் தொடர்பான தகவல்களை வழங்க காத்திருக்கிறோம். சற்று முன்னர் தேர்தல்கள் செயலகத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் அனைத்தும் எந்தவிதமான பிரச்சனையுமின்றி அமைதியான முறையில் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்பதாக முதலாவது தேர்தல் முடிவினை வெளியிட முடியும் எனவும் சற்று முன்னர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டார். மத்தியம உத்தரஹா வயம்ப பலாசபா சந்தவியம் சீம மத்திய, வடக்கு மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் அமைதியான முறையில் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாகாண சபை தேர்தல் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும், அதாவது போட்டியிடும் வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள், அதிகாரிகள், போலீசார், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஊடகங்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தஹிமியான் මේ වූ නිලධාරීන්, පොලිස් නිලධාරීන්, ආරක්ෂක නිලධාරීන් සහ නිරීක්ෂණ සංවිධාන අපට අවශ්‍ය සහාය නිරතුරුව ලබා දුන් මාධ්‍යවේදීන් යන සියලු දෙනාට මා ස්තුතිවන්ත වෙනවා. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் வாக்கெண்ணும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். சில மாவட்டங்களில் 55% சில மாவட்டங்களில் 70% மக்களும் வாக்குகளை அளித்துள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். சில மாவட்டங்களின் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை இன்னும் சொற்ப வேளையில் வெளியிட முடியும் என்றும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள்.
வடமாகாண சபையில் 5 வாக்கெண்ணும் மத்திய நிலையங்கள் நிறுவப்பட்டு 82 வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதேவேளை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 70%, மன்னார் மாவட்டத்தில் 70%, வவுனியா மாவட்டத்தில் 65%, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தல் மூலம் வடமாகாண சபைக்கு 36 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். வாக்குப்பட்டிகளை வாக்காளர் நிலையம் அமைந்திருக்கின்றதான மாவட்ட செயலகத்துக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 95 வாக்கெடுப்பு நிலையங்களில் இதுவரை வாக்குப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட வாக்குப்பதிவுகள் 70% மேற்பட்டதான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதேவேளையில் இந்த வாக்கெண்ணும் கடமைகளில் ஈடுபடுகின்றதான உத்தியோகத்தர்களும் தங்களுடைய கடமைகளுக்கு பொறுப்படுத்தி அவற்றை அதாவது வாக்கெண்ணுவதற்கான ஆயத்தங்களோடு இருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இதுவரையில் நடைபெற்றதான தேர்தல் வாக்கெடுப்பின் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் பாரியளவு அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் இந்த வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பெறுபவர்களை நாங்கள் 8 மணிக்கு முன்பதாக முதலாவது பெறுபவரை 8 மணிக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நமது மாவட்டத்திலே இந்த வாக்களை எண்ணுவதற்காக 7 வாக்களிப்பு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே வாக்கு எண்ணும் பணிகள் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலே உள்ள 7 வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்கு எண்ணும் நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது. 4 மணி அளவிலே தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. 63% வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 52 வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 7 வாக்கெண்ணு நிலையங்கள் முல்லைத்தீவில் அமைக்கப்பட்டுள்ளதால் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாது வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவத்தாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளார். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து ராசதுரை ஜே ரூபன். யாழ்ப்பாணத்தின் நைனா தீவிலிருந்து தற்போது வாக்குப்பட்டிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புங்குடுதீவு என அழைக்கப்படுகின்ற இந்த பகுதிக்கு தான் தற்போது வாக்குப்பட்டிகள் படகு மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடற்படையினரின் உதவியுடன் இந்த வாக்குப்பட்டிகள் புங்குடுதீவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புங்குடுதீவிலிருந்து பஸ் சேவையின் மூலமாக வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு இந்த பெட்டிகள் அனுப்பி வைக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. வாக்கெண்ணும் நிலையங்களான 44 வாக்கெண்ணும் நிலையங்களுக்கும் நிலையங்களின் சில வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு இந்த வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கடற்படையினரின் உதவியுடன் இந்த வாக்குப்பட்டிகள் நைனாதீவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் புங்குடுதீவிலிருந்து எஸ் கிருஷாந்த் ராஜ். வவுனியா மாவட்டத்தின் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பகுதிகளிலும் கூட மக்கள் மிகவும் ஆர்வமாக தமது வாக்குகளை அளித்திருந்தார்கள். அந்த வகையிலே எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி வவுனியா மாவட்டத்திலே வாக்களிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதேவேளை வாக்கு எண்ணுவதற்காக வவுனியா மாவட்ட செயலகத்திலே 10 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியா மாவட்ட செயலகத்திலிருந்து நவரத்னம் கபிலநாத்.
இவ்வாறு தேர்தல் வாக்களிப்பு தொடர்பான காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அந்த கலையகம் தயாராக இருக்கிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு அந்த வகையிலே மும்மொழிகளிலும் நீங்கள் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கிருக்கும் நமது செய்தியாளர்கள் பிரம்மாண்டமான பணியினை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். காரணம், உங்களுக்கான தேர்தல் முடிவினை முதலாவதாக அனைத்து முடிவுகளையும் முந்திக் கொண்டு தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் தற்போதைய நிலவரம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது ஆராயலாம். அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கஜமோகனோடு தொடர்பினை ஏற்படுத்துகிறோம் நேரடியாக. கஜமோகன், வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. அரசாங்க தகவல் திணைக்களத்திலிருந்து நேரடியாகவே நாங்கள் நிகழ்ச்சிகள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற தொனிப்பொருளை உங்களுக்கு தருவதற்காகவே இப்போது நாங்கள் செய்தியினூடாக இணைந்திருக்கின்றோம். பிரதான செய்தியினூடாக உடனுக்குடன் விரைவாக என்கின்ற பதம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு மாத்திரமே பொருத்தமானது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பணியை மீண்டும் உங்கள் இதயத்திலே பதிவு செய்வதற்கு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். இன்று தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பார்வையிடக்கூடிய ஒரு தேர்தலாக பதியப்படுகிறது. காரணம், நீண்ட காலத்தின் பின்னர் வடக்கு தேர்தல், அதன் பின்னர் மத்திய மாகாண தேர்தல், வடமேல் மாகாண தேர்தல். இந்த 3 தேர்தல் பெறுபவர்களும் உடனுக்குடன் கிடைத்தவுடன் உடனடியாக முதன்மையாக இல்லம் உங்களுக்கு தெரியப்படுத்துவது நியூஸ் ஃபர்ஸ்ட் என்பதை மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் முதலாக தபால் மூலமான வாக்களிப்பு பெறுபவர் ஒன்று கிடைக்கப்பெறுவதாக நமக்கு இங்கே தகவல் வந்திருக்கின்றன. அந்த வகையில் வரக்கூடிய பெறுபவர்களை உடனுக்குடன் இணைத்து தருவதற்கு நாங்கள் முயற்சித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இப்போது நான் விசேட கலையகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்க தகவல் திணைக்களத்தில். அங்கிருந்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். இதே போன்று நமது செய்தியாளர்கள் நீண்ட மரத்தன் நோட்டத்துக்கு தயாராக இருக்கின்றார்கள், உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் வழங்குவதற்கு. மீண்டும் நாங்கள் பிரதான அறையுடன் இணைந்து கொள்கிறோம். ஜெஃப்ரி.